शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडमुदं महान्तं गोविन्दयोगीन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य उत्मवादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वातीयकारमन्यानस्मद्गुरून् सन्ततमानदोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि रक्षति दुकृञ्जकरणे। भज गोविन्दं भज मूढमते। आचार्य पादैहि कृत भज गोविन्दம் எனக்கூடிய ஒரு அருமையான கிரந்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல இதுவரைக்கும் 20 ஸ்லோகங்கள் பூர்த்தி ஆயிடுது. இப்போ இன்றைக்கு பார்க்க வேண்டியது 21வது ஸ்லோகம். पुनरपि जननम पुनरपि मरणम पुनरपि जननी जठरे शयनम इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। भज गोविन्दं गोविन्दं भज मूढमते। நித்யானந்த ஆச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர். அவர் ஆச்சாரியார் மேல இருக்கக்கூடிய இன்ஸ்பிரேஷன்ல இந்த பாடல பண்ணிவிட்டார். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். என்ன சார் இந்த வாழ்க்கை? பிறந்ததுல இருந்து வாழ்ந்து சம்பாதிச்சு வேலைக்கு போய் கல்யாணத்தை பண்ணிட்டு குழந்தைய பெற்றுண்டு திருப்பி கல்யாணம் ஆகி திருப்பியும் என்ன பண்றோம்? சாக போறோம். இதே தானே, இதே சைக்கிள். பிறந்தேன், அப்படியே அஸ்தி ஜாயத்தே வர்தத்தே விபரிணமத்தே பட்சியத்தே வினச்சதி ஆச்சு. ஒரு 24 வயசு வரைக்கும் வளர்ந்தேன். அப்புறம் ஒரு 30 வயசு ஆயிடுச்சு. எல்லாம் ஒவ்வொன்னா போக ஆரம்பிச்சது. முதல்ல சாலேஸ்வரம் வந்தது, அது வந்தது, முட்டு வலி வந்தது, கால் வலி வந்தது, எல்லாம் வந்தது. அப்புறம் ஒரு நாள் போய் சேர்ந்துட்டாருன்னு ஒரு நியூஸும் வந்துடுது. அவ்வளவுதான். எல்லாருக்கும் இதானே, இதுக்காக நமக்கு வந்தோம், இதுக்காக நமக்கு இன்டெலெக்ட் கொடுத்தாரு பகவான் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? நாம எதுக்காக பிறந்தோம்? நாம் யார் என்று தெரிந்து கொள்ளாமலேயே வாழ்ந்து நாம் யார் என்று தெரிந்து கொள்ளாமலேயே மடிந்தும் போனோம்னா அது ஒரு வாழ்க்கையா? எதற்காக பிறந்தோம் ஒண்ணும் தெரியல. யாரோ ஒருத்தர் சொன்னார் கோயிலுக்கு போ சௌக்கியமா இருப்பான்னு, நேரம் கோயிலுக்கு போயிட்டேன். யாரோ ஒருத்தர் சொன்னார் உங்க அப்பாக்கெல்லாம் காரியம் எல்லாம் பண்ணணும்பா அப்படின்னு, சரின்னு பண்றேன். அவ்வளவுதான். கிளிப்பிள்ளை மாதிரி ஒன்னும் நான் யோசிக்கவே இல்லை. எதுவும் எடுப்பார் கைப்பிள்ளையா இருந்திருக்கேன் நானு. சின்ன வயசுல அப்பா அம்மா சொன்னா ரைட்டு கல்யாணம் பண்ணிக்கோடான்னா கல்யாணம் பண்ணிட்டேன். காலேஜ் படிக்கணும்டா இல்லைன்னா மரியாதை இல்லைன்னாங்க. எதையும் கேள்வி கேட்கல. கேள்வி கேட்கிற பழக்கம் தான் இல்லையே. புத்தியை தான் யூஸ் பண்ண மாட்டேன் இல்ல. சொன்னோடனே எல்லாரும் சொன்னாலேன்னு போனேன். கல்யாணத்தை பண்ணிக்கோ குழந்தை பத்துன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கல. இதே தானே ஆகார நித்ரா பயமை இதேதான் எங்காவது பசுவும் பண்றது. இதேதான் புலியும் பண்றது, எலியும் பண்றது. இதே காரியத்தை நானும் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஒரு கேவலம். அனிமல் பிரியா பிறந்தேன் அப்படின்னு கேட்டுக்க வேண்டாமா கேள்வி இல்லையா? விசாரம் பண்ணிருக்கணும். நம்ம விசாரம் பண்ண தவறிட்டோம். ஏன்னா எப்ப பார்த்தாலும் எதுலயோ ஒரு பிரச்சனை எல்லாம் எடுத்துன்னு பொண்ணுக்கு கல்யாணம், பிள்ளைக்கு கல்யாணம், ஜாதகத்தை எடுத்துன்னு போ, அப்படி போ, இப்படி போன்னு சொல்லி நம்மளுடைய மூளையை துருப்பிடிக்க வச்சாச்சு. இப்ப என்ன பண்ண, துருப்பிடிச்ச மூளையில எதுவும் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது அப்படின்னா போயிடுது இல்லையா? என்னன்னு நான் யார் இல்லையா? இதெல்லாம் பத்து இருக்கா சத் சங்கத்துக்கு போயிருந்தேனே ஆனால் இல்லையா, அங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அங்க அவர்களோட பழகி இருப்பேன். அவர்கள்லாம் என்ன படிக்கிறாங்கன்றத பார்த்திருப்பேன்.
நாமளும் இப்படி படிக்காம போயிட்டோமே அப்படின்னு, வேதத்தை ஓதாம போயிட்டோமே, வேதத்துல இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் பிரத்யக்ஷத்தினாலையும் அனுமானத்தினாலையும் தெரியாத விஷயங்கள்லாம் கூட சொல்ல கொடுக்கக்கூடிய அந்த வேதத்தை அறிந்து கொண்டோம் என்று ஆனால் நமக்கு இந்த எண்ணங்கள்லாம் வந்திருக்கும். ஸ்பிரிச்சுவலான ஒரு பென்ட் ஆஃப் மைண்ட் வந்திருக்கும் இல்லையா? வந்து இருந்து நான் அதை புரிந்து கொண்டு பகவானை நன்கு உபாசனை பண்ண ஆரம்பித்துக் கொண்டிருந்தனே ஆனால் இந்த நிலைமையானது எனக்கு ஏற்பட்டிருக்காது. இத இப்போ பேசி என்ன பிரயோஜனம் இல்லையா? வயசான காலத்துல 60 வயசுல போய் வேதாந்தத்துல போய் உட்கார்ந்து நீ வேதாந்தம் பண்ணினா சமம்னா என்னன்னு மறந்து போயிடுறது, தமம்னா என்னன்னு மறந்து போயிடுறது, திதிக்ஷான்னா என்னன்னு மறந்து போயிடுறது, சத்தான்னா என்னன்னு தெரியல, சமாதானம்னா என்னன்னு தெரியல இல்லையா? எல்லாம் சின்ன வயசுலயே சூரிக்க 30 வயசுல இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தோமே ஆனா 20 வயசுல ஜம்முன்னு எல்லாம் வேலை செய்திருக்கோம். நிறைய உபாசனை தீர்க்க காலம் பண்ணிருக்கலாம். அது நல்ல சிரமம் பண்ணணும், நிதி தியாசனத்துல கொண்டு விட்டு முக்திக்கான வழியை தேடி இருக்கலாம். பண்ணல இல்லையா? இப்படி இருக்கார்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் அந்த சன்னியாசி நித்யானந்தர். அவர் சொன்னார், இந்த மனுஷன் எப்படி இருக்கான் பாருங்க சார். என்ன அவரை மிருகங்கள் போலன்னா வாழ்ந்திருக்கான் இவன். புனரபி ஜனனம் புனரபி மரணம், திரும்பியும் மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறான் இல்லையா? இதை இந்த வில்பூல் ஆஃப் இந்த கர்மா தீரியில போய் மாட்டின்டான் இல்ல. இந்த விஷியஸ் சர்க்கிள் மேல போக வேண்டியது அந்த சக்கரமானது மேல போகும், கீழே வரும், சக்கரம் அது பாட்டுக்கு ஓடிடும். அதே மாதிரி இவன் ஓட்டுறான். 90 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டான், ஒன்னும் தெரியல. என்ன இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா இது இல்லையா? ஒன்னும் தெரியல. தன் வீடு தன் இது இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு நினைச்சுட்டான் இல்லையா? அவன் ஆங்கிலேயர்கள்லாம் அப்படி நினைக்கிறாங்கன்னா அவளுடைய படிப்பு அவ்வளவுதான். அதே மாதிரி இவனும் வாழ ஆரம்பிச்சுட்டான் இல்லையா? இவனுக்கு எதுக்காக இந்த பர்த் இந்த பாரத தேசத்துல கிடைச்சது, இந்த மாதிரி ஒரு பர்த் அப்படின்னா இதெல்லாம் இங்கதான் அறிய முடியும். வேதத்தினுடைய துரூகமான தத்துவங்கள் சூக்ஷ்மமான தத்துவங்களையும் அறியக்கூடியதான வாய்ப்பு இவனுக்கு இந்த ஜென்மால இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுனாலதான் கிடைச்சது. ஆனால் இது எல்லாத்தையும் கோட்டை விட்டுறான் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன சார் இப்படி இருக்காங்க நம்ம ஆளுங்கள, தமிழ்நாட்டிலேயே இப்படி நடந்ததுன்னாக்க நம்ம என்னத்த சொல்றது அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டுட்டு புனரபி ஜனனம் புனரபி மரணம், மறுபடியும் பிறப்பு. அப்புறம் என்னாச்சு அப்படியே ஓடிட்டே இருப்பார். ஸ்கூலுக்கு போவார், காலேஜுக்கு போவார், வேலைக்கு போவார், கல்யாணத்தை பண்ணிப்பார், புள்ள பேத்துப்பார், அந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணம் ஆகணும்னு இருப்பார். அப்படி வயசான காலத்துல உட்காந்து எதையாவது சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்துட்டு ஒரு நாள் போய் சேருவார். தான் வாழ்க்கை. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி, திருப்பி என்னாச்சு ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள போக வேண்டியது. பூர்வ ஜென்ம கர்மா இன்னும் பாக்கி இருக்க, அதனால அதை அனுபவிக்கணும். அதுக்காக இன்னொரு ஜென்மா இவனுக்கு வந்துருது இல்லையா? இந்த ஜென்மால பாவங்கள் நிறைய செய்ய வேண்டியது இல்லையா? புண்ணியங்களுக்கு தக்கின மாதிரி இவனுக்கு வாழ்க்கை அமையிறது, பாவங்களுக்கு தக்கின மாதிரி வாழ்க்கை அமையிறது. இது முடிஞ்ச உடனே என்ன, இன்னொருடைய அம்மாவனுடைய வயிற்றுல போய் போக வேண்டியது. அந்த அம்மாவுக்கு போய் இல்லாத கஷ்டத்தெல்லாம் கொடுக்க வேண்டியது. அந்த அம்மாவுக்கு சாப்பிட முடியாது, இவனை வச்சுட்டு வயிற்றுல வச்சுட்டு போக முடியாது, எங்கேயும் பண்ண முடியாது, ஒரு காரியம் பண்ண முடியாது, ஒரே பண்றேன். சரி இவனாவது உள்ள நிம்மதியா இருக்கானா? அந்த அம்மா சாப்பிடுற சாப்பாடெல்லாம் இவங்கிட்ட வந்து குத்துறது, அந்த அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய எலும்பெல்லாம் குத்துறது. என்னப்பா எப்படா வெளில வருவோம், எப்படா வெளில வருவோம், எப்படா வெளில வருவோன்னு அழுதுண்டு அப்பா வெளில வந்தா போதும்னு 10 மாசத்துல வெளியில வந்து விடலாம் மாதிரி. இப்படி ஒரு நிலைமை நமக்கு வேணுமா? நினைக்க வேண்டாமா? திருப்பியும் அந்த அம்மா வயிற்றுக்குள்ள போகலாமா? இல்லையா? எல்லாருக்கும் காப்பாற்றக்கூடிய அந்த சிவபெருமான் கிட்டையும் அந்த அம்பாள் கிட்டையும் அந்த மகாவிஷ்ணு கிட்டையும் போய் சரணடைய வேண்டாமா? சரணடைந்து இனிமேல் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு விட்டுடுங்க, எப்படியாவது எனக்கு முக்தியை கொடுங்க, பேரின்பத்தை கொடுத்து முக்தியை அருளுங்கள். அதுக்கு உண்டான வேதாந்தத்துல சொல்லி இருக்கக்கூடிய மெடிடேஷன் தியானங்கள் இதெல்லாம் நான் பண்றேன், 24 மணி நேரம் உங்களுக்கு சரணடைகிறேன், தயவு செய்து என்ன லௌகீகமான விஷயங்கள்லாம் தள்ளிடாதீங்க. இந்த வயசுல நான் வீட்டுல உட்கார்ந்து சதா சர்வ காலமும் படித்து கொண்டு ஜபம் பண்ணிட்டு பகவானையே நினைச்சுட்டு இருக்கேன். இன்னொரு தடவை அம்மா வயிற்றுக்குள்ள போகாதே இப்படின்னு வேண்டணும். வேண்டாம இருந்ததுனால என்னாச்சு? புனரப்பி ஜனனம் புனகா அப்பி, திரும்பவும் மரணம். திரும்பவும் என்னாச்சு? புனரப்பி ஜனனி, அம்மா அவனுடைய ஜட்டரே வயிற்றுக்குள்ள சயனம். அங்க போய் திருப்பி இப்படி உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கு இல்லையா? இப்படி போய் அம்மா அவனுடைய வயிற்றுக்குள்ள திருப்பியும் உட்கார்ந்து திருப்பியும் பிறந்து திருப்பியும் வளர்ந்து இப்படியே போயிட்டு இருக்கு சார்.
இது என்ன சரி அடுத்த தடவையும் இத மாதிரி வருமான்னு சொல்ல முடியாது. அடுத்த தடவை நீ நாயா பொறப்பியோ, இல்ல நாகப்பாம்பா பொறப்பானோ, இல்ல சாக்கடையில போய் கொசுவா பொறப்பானோ, இல்ல எங்கேயாவது அனிமலா பொறப்பானோ, இல்ல தாவரமா பொறப்பானோ அப்படின்னு தெரியல. அப்படின்னு சொல்றது. உபனிஷத்து என்ன தெரியுமா சொல்றது? ஹீனதரம்பா வினஷ்டி. இதை விட ஹீனமான ஒரு வாழ்க்கையும் இவன் பிறக்கலாமே அடுத்த ஜென்மால. அதனால இந்த ஜென்மாலேயே கடத்தறதுக்கு வழிய பாருங்கப்பா அப்படின்னு உபனிஷதெல்லாம் நமக்கு பயமுறுத்துறது சொல்றது இல்லையா? இப்படி புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி அப்படின்னா அம்மா அவனுடைய ஜட்டரே சயனம். இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே. இந்த சம்சாரம் இருக்க அப்பப்பா இது ரொம்ப கஷ்டம் இல்லையா? தாண்டுவதற்கு துஸ்தாரம். தரணம் அப்படின்னா தாண்டுவது. துஸ்தாரம்னா வெரி டிஃபிகல்ட் டு இல்லையா? அக்கறைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். ஸ்விம் பண்ணி போக முடியாது. தாண்டறதுன்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அவ்வளவு பெரிய லீப்பு போடக்கூடிய சக்தி இல்ல இந்த சம்சாரத்துல. எல்லாரும் வந்து ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தப்பு தப்பா அட்வைசஸ் எல்லாம் நம்மை சார்ந்தவர்களாம். சார் அதெல்லாம் இப்பவே வாங்கி வச்சுங்க. பையனை நம்பாதீங்க, பொண்டாட்டிய நம்பாதீங்க, அப்பாவை நம்பாதீங்க, அம்மாவை நம்பாதீங்க, நீங்க உனக்காக சேர்த்து வைக்க இப்படின்னு எல்லாரும் நம்மளுக்கு அட்வைஸ். எல்லாரும் ஃப்ரீ அட்வைஸ். மாமா ஒரு அட்வைஸ், அக்கா ஒரு அட்வைஸ், எல்லாம் ஒரு அட்வைஸ். யாராவது ஒரு அட்வைஸ் கொடுத்தானா நமக்கு? வேதாந்தம் படிப்பா சின்ன வயசுல இதெல்லாம் வேண்டான்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல. இந்த தப்பு தப்பா லௌகீகத்துல எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ற அட்வைஸை கேட்டு அதன்படி வாழ்ந்து இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு வெளியிலேயே வர முடியல இல்லையா? இந்த பிறவி பெருங்கடலை தாண்டணும்னா எப்படி தாண்டறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுது. அதுக்கு பகவானை சரணடைவது தான், வேற வழி இல்லை. பகுதுஸ்தாரமாக இருக்கிறது. வெரி வெரி டிஃபிகல்ட் டு கிராஸ். அப்படி இருக்கக்கூடிய அபாரே சம்சாரே, அபாரே சம்சாரே, இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே கிருப்பையா அபாரே பாகி முராரேன்னு. அந்த அபாரேவை அங்கேருந்து எடுத்துன்னு வரணும். அபாரம், பாரம்னா ஜீர்கே உஸ்பார் அப்படின்னா இல்லையா? பாரம்னாக்கா அக்கறை, அபாரம்னா கரையே தெரியல. இந்த சம்சாரத்துக்கு கரையே தெரிஞ்சான்னா நான் கிராஸ் பண்ணி அங்க போறதுக்கு. இங்க இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியலையே, அவ்வளவுதான் போற வழியிலேயே நான் போயிடுவோம் போல இருக்கு. அப்படி இருக்கக்கூடியது இந்த சம்சாரத்துல மாட்டின்னு முழித்து கொண்டிருக்கிறோம். பகுதுஸ்தாரே அபாரே சம்சாரே. இந்த ரொம்ப தருணத்துக்கு ரொம்ப கஷ்டம், கிராஸ் பண்ண முடியாம இருக்கக்கூடிய கரையில்லாத இந்த சம்சாரம்ன்ற சாகரத்துல போய் மாட்டின்னு இருக்காங்க. இப்ப என்னதான் வழின்னா, ஹே முராரே கிருப்பையா பாஹி. ஹே முராரியினுடைய கிருப்பான்னு ஒண்ணு இருக்குப்பா, அவனை போய் நீ சதா சர்வ காலம் பூஜித்தே ஆனால் இல்லையா? அவர் சொல்லி தர்றார் நமக்கு. பகவத்கீதா கிஞ்சிதீதா கங்கா ஜல்லவ கனிகா பீதா சகதபியேன முராரி சமர்ச்சா கிரியதே தஸ்ய யமேன சர்ச்சா அப்படின்னு இந்த முராரி இந்த விஷயங்கள் வந்தது. அதுல இருந்து லீட் எடுத்துன்னு இந்த பாடல் வந்தது. இந்த பாடல்ல என்ன சொன்ன? ஏ முராரி, முரண் எனக்கூடிய அரக்கனை வென்றதுனால கோவிந்தனுக்கு மகாவிஷ்ணுவுக்கு அந்த ஸ்ரீனிவாசனுக்கு என்ன பெயர்? முராரி அப்படின்னு போட்டு. ஹே முராரே, ஹே கிருஷ்ணா கிருப்பையா பாகி, உன்னுடைய கிருப்பையை எப்படியாவது என் மீது காட்டுப்பா. இப்படி இருக்கேனே, நான் மிருகம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேனே இந்த உலகத்துல, நானு உன்னுடைய கிருப்பையை எனக்கு காமிக்க கூடாதா? இதுல இருந்து எப்படி இந்த சம்சாரத்துல இருந்து தப்பிக்கிறது, எப்படி முக்தி நிலையை அடைவது நான் அப்படின்றதை எனக்கு சொல்லி காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணார். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இஹ துஸ்தாரே பகுதுஸ்தாரே இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாஹி முராரே அப்படின்னு சொன்னோன்னு பக்கத்துல யோகானந்தர்னு ஒரு ஆஹா, இந்த நல சம்சாரிகளுக்கு தான் இந்த பாவ பிரச்சனை எல்லாம். ஞானியானவன் எப்படி இருக்கான்? அப்படியே ஜாலியா உட்கார்ந்துருக்காரு, சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கோபம் தாபம் எதுவும் கிடையாது. நன்றாக புரிந்து கொண்டு விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வராதா? ஈஸ்வர துல்லியமாக உட்கார்ந்த ஞானி வேற, ஈஸ்வரன் வேற இல்ல இல்லையா? அவர்கள் அவர் பாட்டுக்கு ஜாலியா குடும்பத்தெல்லாம் விட்டார், கௌபீனத்தை கண்டார். இதெல்லாம் வேண்டாம், பிள்ளையாவது பொண்ணாவது பிள்ளையாவது அப்படின்னு சொல்லி நேர போயிட்டார். வெறும் கோமணத்தை கட்டிண்டு
அடுத்த வேலை சாப்பாட்டை பத்தி கவலைப்படாம அப்படி போய் திரிஞ்சு கொண்டிருக்கிறார் இல்லையா? இதுதானே ஞானியினுடைய நிலை. இந்த ஞானி எல்லாம் எப்படி இருக்காரு பாருங்க. ரத்யாச்சர்பட விரச்சித கந்தஹா புண்யா புண்ய விவர்ஜித பந்தஹா யோகி யோக நியோஜித சித்தஹா ரமதே பால உன்மத்தவ தேவ பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. அவர் எப்படி மெண்டிகன்ட், எதை பத்தியும் கவலை கிடையாது அவருக்கு. அப்படி பார்த்தார், வெயில் காலம், கோமணத்தோட சுத்திட்டு இருந்தார். எல்லா இடத்துக்கும் கிடைக்கிற இடத்துல சாப்பிடுவார். கிடைக்கலன்னு என்னவோ போய் இன்னைக்கு பகவான் நமக்கு கண்ணை திறக்கல, சாப்பாடு கிடைக்கல, தண்ணியை குடிப்போம், அவ்வளவுதான், போவோம். ஒரு மரத்தடி இருக்கா, அங்க போய் உட்காந்துப்போம், அப்படி பார்த்துப்போம், உட்காந்துப்போன்னு இருந்தார். இப்ப என்னாச்சு, குளிர்காலம் வந்துடுச்சு. குளிர்காலம் வந்ததுன்னா என்ன பண்றது? உடம்போ இல்லையா, நம்ம என்னதான் ஆத்மா நிலையில இருந்தாலும் உடம்புக்கு தேவைப்படுறது, அந்த உடம்புக்கு ஆக்கிறது இவருக்கு ஞாபகப்படுத்தினார். இவர் பிரம்ம நிலையில இருக்காரு. இவர் அடிக்கடி இவருடைய உடம்பே இவரை ஞாபகப்படுத்த, குளிருது சுவாமி, உமக்கு குளிருதுன்னு. குளிருதா, சரி இரு அப்படின்னு ரோட்ல போறாரு. அங்க அப்படி போட்டு வச்சிருக்காளா இல்லையா, அந்த கந்தல்லாம் இருக்கு, அங்க போட்டு வச்ச துணி எல்லாம் எடுத்தார். ரத்தியா சற்பட்ட ரத்தியா, ரத்தி அப்படின்னா மார்க்கம், வழியில அப்படி ஓரத்துல எல்லாரும் போட்டு போயிடுறாளா இல்லையா, அது என்ன யாரோ பண்ணிட்டதோ, பணத்துக்கு போட்டதோ, எங்க போட்டதோ எதோ தெரியாது அவருக்கு. அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அங்க ஏதாவது துணி எல்லாம் போட்டு கிடக்கு, இல்ல ஒரு டெய்லர் வச்சுட்டு புதுசா அப்படி ஓரத்துல எடுத்துன்னு வந்து போட்டானோ. இந்த துணி எல்லாம் ஒன்னா சற்பட்டம் அப்படின்னா இந்த துண்டு துணிகள், இது எல்லாத்தையும் என்ன பண்ணார், தைச்சார். போய் வச்சு விரச்சித கந்தஹான்னு ஆடை இல்லையா, வீதியில இருக்கக்கூடிய கந்த துணி எல்லாம் செய்து ஒரு ஆடையை தயார் பண்ணிட்டார். ஜாலியா அதை போட்டுட்டார். அவருக்கு என்ன கவலை இல்லையா, யாராவது பார்க்க போறாளா, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பார்த்தா என்ன நினைப்பான் அப்படின்றதுக்காக இந்த வயசுல ரிட்டையர் ஆகி கூட பேண்ட் ஷர்ட் எல்லாம் போய் இன் பண்ணிட்டு போறாரு. சார் என்ன எங்க நினைக்கலாம் சார் அப்படின்னு நினைக்கிறாரு இல்லையா. பாருங்களேன், இந்த வயசு ஆனா கூட அந்த ஆசை போவே இல்லை. கண்ணாடியில எதுக்க நின்று பவுடர் எல்லாம் போட்டுட்டு அப்படி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு பெல்ட் போட்டுட்டு அப்படி போகணும் அப்படின்னு நினைக்கிறார்கள். அவருக்கு அந்த கவலை எல்லாம் இருக்கா? ஊர் என்ன சொல்லுன்ற கவலை அவருக்கு இல்லையே, நமக்கு தானே அந்த கவலை. சம்சாரிகளுக்கு தான் இந்த பிரச்சனை. பொண்ணு என்ன நினைப்பா, வீட்டுக்கு போனான்னா பையன் திட்டுவான், அதுக்காக ட்ரெஸ் போட்டுன்னு போறேன் அப்படின்னு சொல்றாரு. செருப்பு இல்லாம போனான்னா என்னப்பா செருப்பு கூட போனாப்பா, இண்டிஷன் பாணி அப்படின்னு திட்டுவான். இந்த கவலை எல்லாம் சம்சாரிக்கு. அவளுக்கு இருக்கோ, அவரு ஜாலியா எல்லாத்தையும் விட்டு போனவர்கள். அவரு யாரு, புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தஹா. அவருக்கு புண்ணியம் பாபம் இதெல்லாம் தாண்டி விட்டார். இதை பண்ணா நல்லது. எனக்கு என்னதுக்கு நல்லது போன சார், நீங்க ஹோமம் எல்லாம் பண்ணீங்கன்னா நல்லா ஜம்முன்னு இருக்கலாம் சார். எனக்கு எதுக்கியா ஹோமம், எனக்கு எதுக்கியா பஜனைக்கு நான் பண்ணி, எனக்கு கிருபா, எனக்கு பகவானுடைய கிருபா வந்து ஆக வேண்டியது என்ன? நான் என்ன போய் பிச்சைக்காரனா அவர்கிட்ட போய் எனக்கு எதுக்கு சார் 8 வரணும் 10 வரணும் நான் போய் கேட்க போறேன். இல்ல சார் உங்களுக்கு நல்ல வீடு, இன்னைக்கு எனக்கு வீடுதான், உலகமே வீடு தானே, நமக்கு பகவான் தான் கொடுத்துருக்காரு, மரத்தடி கொடுத்துருக்காரு இல்லையா, அங்கங்க நிழல் இருக்கு, மலையெல்லாம் இருக்கு, அங்க போய் படுத்துக்க போறேன். எனக்கு எதுக்கு வீடு வேணும், ஆசை வேணும்னு யாரு இருக்கோ அவள்லாம் பூஜை பண்ணட்டும், அவள்லாம் வேண்டான்னு சொல்ல, அவளுக்கு நீடு இல்ல, அவளுக்கு பாவம் வாழறதுக்கு தெரியல, பாவம் அதுக்காக they need support from God. எனக்கு ஒண்ணும் இல்லையே, அதனால புண்ணியமும் வேண்டாம். சரி, பாபம் நான் ஏன் செய்ய போறேன் இல்லையா, எனக்கு எதுவுமே வேணும்னா எனக்கு காம்படிட்டரே கிடையாது, எனக்கு எதுக்கு பாபம் செய்ய வேண்டிய நெசசிட்டி இல்லை, புண்ணியம் செய்ய வேண்டிய நெசசிட்டியும் இல்லை. பாவம் புண்ணியம் செய்தாலும் ஒரு சரீரத்தை போய் அடையணும், பாவம் செய்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சரீரம் வேணும். எனக்கு ரெண்டுமே வேண்டான்றதுக்காக தான் நான் வேதாந்தம் படிச்சு சாவணமான நிதி தியாசனம் போதும்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படி இருக்கக்கூடியவனுக்கு புண்ணியமும் அப்புண்ணியமும் வர்ஜிதம், லெஃப்ட், விவர்ஜிதம் அப்படின்னா என்ன அர்த்தம், நன்றாக வெல் லெஃப்ட். இந்த புண்ணியம் பாவத்தை பத்தி கவலையே கிடையாது. புண்ணியம் வந்தா இந்த சரீரத்துக்கு வந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன, பாவம் வந்தா பண்ணிட்டு போட்டோம், என்ன இருக்கு, காலை எடுக்குறியா காலை எடுத்துக்கோ, என்ன இப்போ கை இருக்கா, கையில வந்ததுன்னா கேன்சர் சார், கையை எடுத்துக்கோ, நல்லது தானே அப்படின்ட்டார். இப்படி புண்ணிய விவர்ஜிதமாக இருக்கக்கூடிய ஞானிகள் இல்லையா, புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தஹா, அவர்கள்லாம் இருக்கக்கூடிய பந்தஹா மார்க்கம் என்ன, மோட்ச மார்க்கம். அவளுக்கெல்லாம் இன்னைக்கு சாயங்காலம் வரணும் ரெடி இல்லையா, இன்னைக்கு யம தர்மராஜா வர்றாருன்னா சந்தோஷம், அவருக்காக தான் காத்துட்டு, ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன் சுவாமி நீங்க வருவேன்னு, டெய்லி உங்களைதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இன்னைக்காவது வந்தேன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. சம்சாரிக்கு
இவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும். பத்தாது சார் 70 வயசு. கொஞ்சம் சார் இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்தாதான் எங்க அப்பா எல்லாம் 80 வயசு இருந்திருக்கா சார். நானும் 80 வயசு இருக்கேன் சார். சரி 80 வயசு எங்க அப்பா அந்த காலத்திலேயே இருந்தா சார். இப்ப எவ்வளவு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கு. இப்ப எனக்கு 85 வயசு இருக்குன்னு சார். இன்னும் கொஞ்ச நாள் கோவிலுக்கு போறேன் சார், பஜனைக்கு போறேன் சார், என்ன எப்படியாவது பண்ணோன்னு இவன் வாழணும்னு ஆசைப்படுறான். அவளுக்கு ஆசை புண்ணியா புண்ணியா, ஐயோ இந்த சரீரத்துக்குள்ள வெளியில போகணும் இன்னொரு தடவை ஜனனி ஜட்டரே சயனம் காது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாம் ஞானிகள். புண்ணியா புண்ணிய விபர்ஜித பந்தஹா. அது மட்டும் இல்ல, யோகி யோக நியோஜித சித்தஹா. அவர்கள் யோக நியோஜித யோகத்திலேயே ஞான யோகத்திலேயே செலுத்தப்பட்டதான சித்தத்தை உடையவர்களாக. யோக நியோஜித சித்தன் அப்படின்னா ஞான யோகத்தினால செலுத்தப்பட்ட சித்தத்தை உடையக்கூடிய இந்த யோகியானவன் ரமதே, அப்படியே ஜம்முன்னு அப்படியே பிரம்மத்திலேயே உட்கார்ந்து ரமித்து கொண்டிருக்கிறான், என்ஜாய். யார போல அப்படின்னா பாலோன்மத்தம் பால உன்மத்தவத்து இவ ஏவ அப்படின்னாரு. பால உன்மத்தவத்து ஏவ. பாருங்க, பாலன் அப்படின்னா சிறு குழந்தைகள். சிறு குழந்தைகள் இருக்க, அதுக்கு ஏதாவது கள்ளம் கபடம் ஏதாவது தெரியுமா? காமம் குரோதம் லோபம் மோகம் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பைத்தியக்காரனுக்கு இருக்கா? உன்மத்தனுக்கு இருக்கா? கிடையாது. இவர் எப்படி இருக்கார்? அந்த நிலைக்கு ஆயிடுறாரு. இந்த ஞானியானவர் எப்படி இருக்கார்? குழந்தை மாதிரி இருக்கார். கள்ளங்கபடமே தெரியல அவருக்கு. யார் அவரை பத்தி திட்டினாலும் அவருக்கு கவலையே பட மாட்டேன்றாரு. திட்டா நல்லது தானே, பாவம் என்னமோ தெரியல பேசுறான், ஒரு வேளை திட்டுறானு தெரியல, என்ன பிரைஸ் பண்றானு தெரியல அவருக்கு. அப்படி இருக்கார் இல்லையா? உண்மத்தனுக்கும் தெரியாது. இப்படி ரெண்டு பேருக்கும் ஒரு சமமான நிலை. சாஸ்திரங்கள்ல ஞானியினுடைய நிலை அப்படிதான் சொல்லியிருக்கு. ஒருத்தருக்கு ஞானம் வந்துருச்சுன்னா எப்படி இருப்பாருன்னா குழந்தை மாதிரி இருப்பார் சார் அவரு. அது இப்ப நம்ம சொல்றாள் இல்லையா, இந்த சுவாமியார்லாம் எப்படி இருந்தாங்க, சேஷாதிரி சாமிகள் எப்படி இருந்தார், ரமணர் எப்படி இருந்தார், காஞ்சி பெரியவாள் எப்படி இருந்தாலும் இப்போ கேட்டா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேளுங்க. குழந்தை மாதிரி சார், ஒன்றும் தெரியாது சார், அவர் வாட்டுக்கு இருப்பார் சார், பிரம்மமா இருப்பார் சார். அதுதான் உண்மையான ஞானியினுடைய நிலை. அது சில சமயத்துல குழந்தைகள் மாதிரி இருப்பார், சில சமயத்துல உண்மத்தா. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பித்தா பிறை சூடி அப்படின்னு பாடினார் இல்லையா? அவர் சுந்தர பெருமாளுக்கு, சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவனே கட்டளை போடுறாரு, சுவாமி உங்களை என்னன்னு சொல்லி நான் பாடுவேன், என்னை பித்தான் நீ திட்டினி இல்லையா, அதுலயே ஆரம்பிச்சு பாடு, அதானே கரெக்டு அப்படின்னாரு. ஸோ சிவனுடைய அக்செப்டட் ரோல் என்ன? தன்னை தான் பித்தன்னு காமிக்கணும் அப்படின்னு நினைச்சா சிவபெருமானுடைய. அப்படி அந்த நிலையை எய்துவதுதான் ஞானியினுடைய நிலை. யோக நியோஜ சித்தனாக இருக்கக்கூடிய யோகியானவன் அந்த பிரம்மத்திலேயே குழந்தைகள் மாதிரியும் பைத்தியக்காரன் மாதிரியும் அப்படியே ரசித்து கொண்டிருக்கிறான். இது அல்லவோ வாழ்க்கை. சம்சாரத்தை பத்தி இன்னொருத்தர் தன்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்ற கவலையே இல்லை. நம்ம எல்லாம் எதனால கெட்டு போனா, இன்னொருத்தர் என்ன நினைப்பாருன்ற கவலையிலேயே பாதி வாழ்க்கை போச்சு. அவன் என்ன நினைப்பானோன்றதுக்காக பெருசா கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா? எல்லாத்தையும் ஊர்ல என்ன பண்ணுவான் சார், இல்ல சார் வறுமையா கொடுத்துட்டு வந்துடலாம் சார், கல்யாணத்தை அப்படியே வாசல்லையே நிறுத்து நல்ல மந்திரத்தை சொல்லி கல்யாணம் பண்ணா, ஓ நான் கஞ்சன்னு சொல்லுவையா, 4 பேருக்கு சாப்பாடு போட வேண்டாமா இப்படின்னு அவன் சொல்லுவான் இவன் சொல்லுவான்னு நினைச்சிருந்தா, நம்ம போற ட்ரெஸ் கொண்டு நம்ம வெளியில போறது, நம்ம இருக்கக்கூடிய வீடு எல்லாம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் இன்னூத்தன் என்ன சொல்லுவான், இன்னூத்தன் என்ன சொல்லுவான், இன்னூத்தன் என்ன சொல்லுவான். இதுதான் சம்சாரியினுடைய ப்ராப்ளம். ஞானிக்கு இந்த ப்ராப்ளமே கிடையாது. யார் என்ன சொன்னா என்ன, அவர் அப்படியே சுதந்திரமாக இருக்கிறார். அவர் பாலன்னு சொல்லிக்கோ, பைத்தியம்னு சொல்லிக்கோ, எனக்கு என்ன, நான் எப்போதும் அந்த பிரம்மத்திலேயே இருக்கேன் இல்லையா? என்னுடைய சொரூபம் அதுதானே, இதுதானே பொய்யான சொரூபம். இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட நான் இருக்கிறது தான் பொய்யான சொரூபம் அப்படின்னு இருக்கார் இல்லையா? அதான் பித்தா அப்படின்னு கூப்பிடுறது சாஸ்திரங்கள்ல. எப்படி ரத்யா சற்பட விரச்சித கந்தஹா புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தா யோகி யோக நியோஜித சித்தஹ ரமதே பால உன்மத்தவதேவ பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படின்னார். சுரேந்திரர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இதுல பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவர் கஸ்துவம் கோஹம் குத ஆயாதஹ கோமே ஜனனி கோமே தாதஹ இதி பரிபாவய
சர்வம் அசாரம் விஸ்வம் த்யக்த்வா ஸ்வப்ன விசாரம் பஜ கோவிந்தம். இவர் ஒரு ஸ்லோகம் எழுதினார். என்ன சார் இது? கஸ்துவம், நான் யார் எனக்கு தெரியவே இல்லை. நான் யார்? இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் நான் இல்லைன்னு சாஸ்திரம் திட்டுறது. ஏன்டா அறிவு இருக்காடா மூடானே? ஏன் ஒய் யூ ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் திஸ் பாடி? நீ ஏன் இந்த பாடி? இல்ல எந்த நான் மூச்சில் இருக்கியே, எந்த நான் தூங்கினியோ, எந்த நான் கனவு கண்டியோ, அந்த மூளை விட வேறானதவன் தான் நீ இருக்கணும். நீ எப்படி ஒய் டு யூ ஐடென்டிஃபை வித் திஸ் பாடி? கை தூக்குற, மணி ஆர்டர் வந்திருக்கு ராஜகோபால்னா டக்குன்னு கை தூக்குற. உனக்கு இந்த பாடிக்கு என்னடா சம்பந்தம்? எங்க இருக்கக்கூடிய ஆத்மா இல்லையா நீ அப்படின்னு கேக்குறது. ஆமா இல்லையா, இத விசாரம் பண்ணவே இல்லையே நானு, எனக்கு யாருமே சொல்லி தரலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டம். கோஹம் தெரியல இல்லையா? தொம் கஹா கஸ்துவம், நீ யார் யோசிச்சு பாத்தியா? கோஹம் நான் யார்? நீ வேற நான் வேற, உங்ககிட்ட இருக்கிறதும் ஒரே ரத்தம் தானே, அதே ரெட்டு தானே, எங்கிட்டயும் அதே ரெட்டு தானே, உனக்கு இருக்கக்கூடிய ஆத்மா தானே எங்கிட்டயும் இருக்கு. இன் வாட் வே யூ ஆர் பெட்டர் தென் மீ, இன் வாட் வே ஐ எம் லெசர் டு யூ. எல்லாம் ஒண்ணுதானே உலகத்துல. நல்லவனும் ஒண்ணுதான், கெட்டவனும் ஒண்ணுதான். என்ன போய் அவன் ரொம்ப கெட்டவனா இருக்கான் சார், என்ன கெட்ட? அவங்ககிட்டயே அந்த ஆத்மா தானே இருக்கு. நீ என்ன நல்லவன், அவங்ககிட்டயே அந்த ஆத்மா தானே இருக்கு. இதானே உண்மை, தத்துவம் இதானே. கஸ்துவம் கோஹம் குதா ஆயாத்தா, எங்கேருந்து வந்த நீ? எங்கேருந்து? வேர் ஃப்ரம் யூ கேம்? குதா ஆயாத்தா, சரி எங்கிருந்து வந்தவன்? கோமே ஜனனி, யாருப்பா எங்க அம்மா? கோமே தாத்தா, யாரு தாத்தா? இல்ல ஏங்க பண்ண, உன்னை பெத்துட்டு அவர் தான் செத்து போயிட்டாரு, அப்பாவும் அம்மாவும். இன்னும் கூட அப்பான்ற அம்மான்ற யோசிக்கவே மாட்டியா? யாரு நீ? எங்கிருந்து வந்த? ஏதோ கொஞ்ச நாள் ஏதோ பொண்டாட்டி எங்கேயோ யாரு கூடவோ வளர்ந்தா, அவர் ஏதோ கொஞ்ச நாளைக்கு உனக்காக வந்திருக்குன்னா அப்படியே ஏதோ பாசத்தை கொட்டி என்ன ஆயிருந்தது? கொஞ்ச நாள் உனக்கு உன் பையனை அனுப்பிச்சிருக்காரு பகவான், கொஞ்சம் இதெல்லாம் அனுபவிப்பா அப்படின்னு. அவ்வளவுதான். யூ ஆர் நாட் தி ஓனர் ஆஃப் தி சன். யூ ஆர் நாட், இன்ஃபேக்ட் யூ ஆர் நாட் தி ஓனர் ஆஃப் யுவர் ஓன் பாடி. உனக்கு இந்த பாடியே நானும் சொல்றதுக்கு அருகதை இல்லை. நீ இந்த பாடியை போய் நானுன்னு திருட்டுத்தனம் பண்ணி திருடின்ட்டு கூட இருக்கவங்க எல்லாம் எனது எனதுன்னு சொன்னா செருப்பால அடிப்பாம எப்படி அடிப்பாங்க? உன்ன இதான் அடிப்பாங்க எல்லாரும். என்ன who are you? How can you? இந்த பாண்ட்ஷிப், இந்த அகமுக்கே இங்க வழி இல்லை. இந்த அகம் போகாதுன்னு இவன் கல்யாணம் பண்ணி, சார் எனக்கு சப்போர்ட் வேணும் சார் அப்படின்னு ஒரு கல்யாணத்தை வேற பண்ணிட்டான். இப்ப என்னாச்சு? மம வந்தது. அகம் அபிமானம் வேற, மம அபிமானம் வேற. இப்படி இந்த சம்சாரத்துல படாத கஷ்டங்கள் பட்டு கொண்டிருக்கிறாயே, இதை யோசிக்கொள்ள வேண்டாமாப்பா? ஏன்பா? கஸ்துவம், நீ யாரு? கோஹம், இந்த விசாரம் எல்லாம் பண்ணையா? நீ பாட்டுக்கு இப்படி வளர்ந்துட்ட, வயசாகி போச்சு, இதெல்லாம் பண்ணிருக்க வேண்டாமா? குதா ஆயாத்தா, நீ எங்கிருந்து வந்த? கோமே ஜனனி, உங்க அம்மா யாரு? கோமே தாத்தா, என்னுடைய அப்பா யாரு? இதி பரிபாவைய, இது யோசிக்க வேண்டாமாப்பா? இதுதானப்பா பரிபாவனம் பண்றோம். இதுக்குத்தானப்பா உனக்கு இந்த இன்டலெக்ட கொடுத்தேன், இந்த மனசை கொடுத்தேன். இப்படி கஷ்டப்படாம இதை விசாரணை செய்ய. இது விசாரம் பண்ணா உனக்கு என்ன புரியும்? சர்வம் அசாரம். இந்த உலகத்துல நீ எதெல்லாம் வேல்யூ நினைச்சையோ அதெல்லாம் போச்சு பட்டு. சர்வம் அசாரம், ஒரு பிரயோஜனத்துக்கு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க இவ்வளவு நாள். சர்வம் அசாரம். இந்த உலகத்தை முதல்ல விஸ்வம் தியக்த்வா, இந்த உலகத்தை முதல்ல உடறதுக்கு கத்துக்கோ, போ, வளர்ந்துக்கோ, வளரு, வைராக்கியத்தை வர. இந்த குடும்பத்தெல்லாம் விட்டு போ. விஸ்வமானது பொய், காயமே இது பொய்யடா. எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கோம். அது சும்மா கேட்டுட்டு இந்த காதுல கேட்டு அந்த காதுல விட்டா என்ன அர்த்தம்? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ. பிரமாதமா லெக்சர் கொடுக்காரு. பிரம்ம சத்தியம், இந்த ஜெகத்து பொய் அப்படின்னாரு. பொய்ன்னு தெரியறது இல்லையா? அப்புறம் ஏன் பிடிச்சுட்டு தொந்தர இல்லையா? ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா இந்த விஸ்வத்தை என்ன பண்ணணும்? தியாகம் பண்ணணும். தியக்துவா, தியாகம் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்வப்ன விசாரம். இது சொப்னம் மாதிரி இருந்துட்டு இருக்க. நாளைக்கு காத்தால எழுந்தும் போது நீ இருப்பியான்னு உனக்கு தெரியாது இல்லையா? உண்மையா யோசிச்சு பாருங்க. எல்லாம் அசம்ஷன். நான் நாளைக்கு இருப்பேன், நாளைக்கு எழுந்துக்கும் போது நான் பொம்பளையா கூட எழுந்துக்கலாம். இப்ப இருக்கிற வாழ்க்கையை வச்சு நான் நினைச்சேன் ரொம்ப நாளா சார், நான் 70 வருஷமா இருக்கா சார் அப்படின்றான். எல்லாம் சொப்னம். சொப்னத்துல இருக்கணும். அதே தான் சொன்னான். நீ காத்தால எழுந்த உடனே, தூங்கி எழுந்த உடனே அவன் பொய்யானானா இல்லையா? அவன் அதே மாதிரிதான் அவஸ்தப்பட்டான் இல்லையா? பசி பசி பசின்னா ஜம்முன்னு நீங்க தண்ணி வச்சுட்டு சும்மா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஏசி ரூம்ல படுக்கையில தூங்கிட்டு இருக்க. நீங்களே தான் அங்க பசி பசி பசின்னு அங்க போய் எல்லாம்
ராஜா போட்டு சாட்டையில அடிக்கிற மாதிரி கனவு வந்தது. இந்த தண்ணி உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. முடிச்ச உடனே இப்ப அவனுக்கு ட்ரீமருக்கு ட்ரீம் சத்தியம். அவ்வளவு கஷ்டப்பட்டான் அவன் ட்ரீமர். இவன் என்ன பண்ணிட்டான், தூங்கி சார் கனவு சார் அப்படின்றான். இதே கனவுலதான் நீ இப்ப இருக்கான்றத கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. நாளைக்கு காத்தால முழிச்சின்ற உடனே தான் தெரியும் உனக்கு, இல்லையா? இப்ப இருக்கிறது இதுவும் கனவு தானே. இது ஏன் புரிந்து கொள்ள மாட்டேன்னு என்கிறோம். இதுவும் ஒரு கனவு தானே. அந்த கனவுல இருக்கிறவனுக்கு கனவு, அந்த ட்ரீமருக்கு எப்படி ட்ரீம்ல வரக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் உண்மையோ அதே மாதிரிதான் வேக்கிங் ஃபீல்ட்ல எனக்குள்ள வர பாத்திரங்கள் எல்லாம் உண்மை மாதிரி தோணுகிறது. ஆனால் நாளைக்கு எனக்கு தெரியாது, இல்லையா? நான் எழுந்துக்கும் போதுதான் தெரியும். இதுதானே உண்மை. இது மாயை அப்படின்றத நமக்கு தெரியறதுக்கான ஒரு சான்ஸை நமக்கு இந்த வேக்கிங் ஸ்டேட்ல தானே கிடைச்சிருக்கு. அதனால விசாரம் பண்ணுங்க. இது சொப்ன விசாரம், சொப்பத்திற்கு சமமானதுதான் இந்த சர்வம் அசாரம். சர்வம் இங்க நினைக்கிற, நீங்க பாக்குறது, நீங்க புரிஞ்சுக்கிறது எல்லாம் பொய், எல்லாம் அசாரமான விஷயங்கள். இதெல்லாம் பார்த்து நீங்க ஏமாறீங்க. இந்த விஸ்வம் தியக்த்வா, இந்த உலகத்தை முதல்ல தியாகம் பண்ணத்துக்கு கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு பண்ணணும்னா என்ன பண்ணும்? அறிவு வேணும். ஞானாதேவத்து கைவல்யம். ஞானம் இருந்தாதான் உங்களுக்கு வரும். ஞான விஹீனஹா சர்வமத்தேன, போன தடவை தான் சொன்னேன் நானு. ஆகையினால ஆச்சாரியார் சொல்ற, கஸ்துவம் கோஹம் குதாயாத்தஹா கோமே ஜனனி கோமே தாத்தஹா, எங்க அப்பா யார், எங்க அம்மா, எல்லாம் விசாரம் பண்ணுங்க. யாரும் கிடையாது. இன்னைக்கு இந்த கனவுல உங்களுக்கு தன்றது, நாளைக்கு என்னன்றது தெரியாதுன்றது தானே உண்மை அப்படின்னு புரிந்துக்கணும்னா அந்த சன்னியாசி. அதனால இப்பவே சரணடைப்பா. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி துக்ரிஞ்சகரணே. சார், இதுக்கு விடிவு காலம் இருக்கா சார்? வழி இருக்கா? இருக்கு. சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கேப்பா, இல்லையா? சாஸ்திரம் எதுதான் உங்களுக்கு சொல்றதுக்காக வேதமானது 1000 அம்மாக்கள் ஒன்னா சேர்ந்த ஒரு சொரூபம் தான் எங்க வேதாந்தம். அந்த வேதாந்தம் உங்களை எப்படியாவது இந்த ஜென்மால காப்பாத்திடுவேன் அப்படின்னு துடிக்கிறது, இல்லையா? அந்த அம்மா கிட்ட போய் சரணடைங்க. அந்த வேதாந்தத்துக்கிட்ட போய் நீங்க காலில் விழுந்துட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு விஷயம் தெரியும். என்ன விஷயம் தெரியும்? எல்லாரிடத்திலையும் இருப்பது ஒரே ஆத்மா, விஷ்ணு தான். அழகா சொல்லுவார், त्वयि चान्यत्रैकः विष्णुः व्यक्तं कुप्यसि मय्य सहिष्णुः सर्वस्मिन्नपि पश्य आत्मानं सर्वतोत्सृज भेदाज्ञानं. त्वयि உன்னிடத்துல, மயி என்னிடத்துல, எல்லார்கிட்டயும் என்ன இருக்கு? ஏகஹா விஷ்ணுஹு, ஒரே பிரம்மன் தானே சார். அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைகின்ற ஒரே ஸ்வரூபம் என்ன? அந்த விஷ்ணு ஸ்வரூபம். அவருக்கு ஏன் விஷ்ணுன்னு பேர் வச்சீங்க? இப்படி எல்லா இடத்துலயும் வியாபகமா இருக்கிறதுனால தானே விஷ்ணு. விஷ்ணுன்னா என்ன? வியாபகத்வாத் விஷ்ணு. அந்த விஷ்ணு தான் நீர், அந்த விஷ்ணு தான் நான், அந்த விஷ்ணு தான் இவன், அந்த விஷ்ணு தான் அவர், அந்த விஷ்ணு தான் அவள், அந்த விஷ்ணு தான் இவள், இந்த விஷ்ணு தான் இவர்கள், இந்த விஷ்ணு தான் அவர்கள், எல்லாமே விஷ்ணு தானே, இல்லையா? பொய் மயி, இதான சாஸ்திரத்தினுடைய சித்தாந்தம். அந்நியத்திர, இல்லையா? என்னிடத்துல உன்னியத்த, அந்நியத்திர ச, மற்ற இடத்துல ச, அந்நியத்திர, எல்லா இடத்துலயும் இருக்கிறது என்ன சார்? இது அங்கிங்கனாதபடி இருக்கக்கூடியது என்ன? அங்கிங்கனாதபடி இருக்கிறது விஷ்ணுஹு. அதனால அசஹிஷ்ணுஹு மயி வியர்த்தம் குப்யசி, என்ன போய் டாலரேட் பண்ணாம என்கிட்ட போய் கோச்சிக்கிறிய, இவர் என்ன சார் அப்படின்றீங்களே என்ன பார்த்து. என்ன குப்பேசி, கோபம் வேற வருது. என்ன இந்த கோபம் நியாயமா? ஏம்பா, நீயும் ஒண்ணுதான் நானும் ஒண்ணுதான், 2 பேரும் ஒரே ஆத்மாவா இருந்துட்டு இருக்கோம். இதுல வேர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் ஃபைண்டிங் ஃபால்ட்? வேர் இஸ் த கொஸ்டின்? நமக்குள்ள சண்டை எதுக்கு? இல்ல, வியர்த்தம் குப்பேசி, கோபப்படுறது ரொம்ப வேஸ்ட். அசகை, பொறுமை இல்லாதவனாக மயி வியர்த்தம் குப்பேசி, அனாவசியமா என் மேல கோபப்படுறியாப்பா, இல்ல? நான் வேற நீ வேற, எல்லாம் ஒரே ஆத்மஸ்வரூபம்பா. இந்த டோன்ட் ஐடென்டிஃபை வித் யுவர் பாடி. நீங்க இந்த பாடியோட ஐடென்டிஃபை பண்ணி நான் இன்னாருன்னு நினைச்சுட்டு என்கிட்ட சண்டைக்கு வரீங்க. நான் இன்னாருன்னு நினைச்சுட்டேன். இது பாருங்க, நானும் இந்த பாடிக்கு சம்பந்தம் இல்லாத, நீங்களும் உங்க பாடிக்கு சம்பந்தம். நம்மளுக்குள்ள எதுக்கு சார் சண்டை? எல்லாரும் ஒரே விஷ்ணு தான். தொயி மயி ச அந்நியத்திர ஏகோ விஷ்ணுகோ மயி அசஹ்யகோ, பொறுமை இல்லாம வியர்த்தம் குப்யசி, அனாவசியமா நீ கோபப்படுகிறாரு.
சர்வஸ்மன்னபி பஷ்ய, வேதாந்தம் சொல்றது கேளு, எல்லா பொருள்கள் சர்வஸ்மின், எல்லா பொருள்கள்லயும் இருக்கிறது. பஷ்ய பாரு, எது இருக்கு? தஹராகாசத்துல உட்கார்ந்து அவர் தான் இருக்கு. அங்குஷ்ட மாத்திர புருஷா ஜோதிரிவா தூமகா ஈசானோ பூதபவ்யஸ்ய இத்தா வேத ரசஹா அப்படின்னு சொல்றாரு. என்ன அதே மாதிரி அவர் என்ன சொன்னார்? ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி அப்படின்னு பகவத்கீதையில சொன்னார். பிராமியன் யந்திராரூடாணி மாயையா, உங்களெல்லாம் ஆட்டி வச்சுட்டு இருக்கக்கூடியவர் அந்த விஷ்ணு தான். அதை புரிந்து கொள்ளுங்கள். விஷ்ணு இல்லாம நான் ஏது நீ ஏது, இதுதானே. இதை பார்க்க கத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய உடம்புல கொஞ்சம் இனிமே கோபம் வந்ததுன்னு வச்சுங்க, ஒரு நிமிஷம் நான் யாருன்னு யோசிங்க, தானா போயிடும். எங்க எல்லாரும் ஒரே ஆத்மா தான். யார் மேல என்ன கோபம், இவர் மேல என்ன கோபம்? பஷ்ய ஆத்மானம், உங்களை இனியே பார்த்து கொள்ளி. சர்வஸ்மின், எல்லா பொருள்களிலும் ஆத்மானம், தன் சொரூபத்தையே பஷ்ய. இல்லையா? எல்லா இடத்துலயும் சர்வத்திர உத்ஸ்ருஜ பேத அஜ்ஞானம். இல்லையா? இந்த பேதம்ன்ற எண்ணம் அஜ்ஞானத்தை விட்டுடுங்க. இல்லையா? எல்லாம் இருக்கிறது அத்வைத்தமான ஆத்மா. சர்வம் யதயம் ஆத்மா ஏகோ தேவஹா சர்வபூதேஷு கூடஹா சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவா அத்விதீயம் பிரம்ம. இருக்கிறது ஒரு அத்விதீயமான பிரம்மன் தான்பா, அதுதான்பா நானும் நீயும் அப்படின்னு வந்துருச்சுன்னா சர்வத்திர பேத அஜ்ஞானம் உத்ஸ்ருஜ, விட்டு வழி அப்படின்னா. தொய்மயி சான்யத்ரைகோ விஷ்ணு வியர்த்தம் குப்யசி மயி அசகிஷ்ணு சர்வஸ்மின்னபி பஷ்யாத்மானம் சர்வத்தோத்ஸ்ருஜ பேதாஜ்ஞானம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூఢமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுக்ரஞ்ச கரணே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்படி 24 ஸ்லோகம் முடிந்தது.